கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கட்சமனே பூங்காவினில் காதறியாளும் ஓசை. கட்சமனே பூங்காவினில் காதறியாளும் ஓசை. எத்தீசையும் தொனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. தகப்பனே, உமது கரத்தில் மீண்டுமா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினாலே எப்படி இந்த உலகத்திலே அவருடைய இரத்தம் ஊற்றப்பட்டது, அந்த இரத்தம் எவ்வாறு நமக்கு உதவி செய்கிறது என்பதை ஒரு சில காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் யாராலையும் எந்த சூழ்நிலையினாலும் மாற்ற முடியாத ஒன்று. அவர் இரத்தத்திற்கு நிக வேறு எதுவும் கிடையாது. அந்த இரத்தத்தை, இயேசுவின் இரத்தத்தை என்னை பொறுத்தவரையில் பிசாசு மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இராமல் பிசாசை விரட்டவும் முடியாது. அவர் இரத்தத்துக்கே பிசாசு அலறி ஓடுகிறது. ஏனென்றால் பிசாசின் கிரிகைகளை, பிசாசின் வல்லமைகளை அழிப்பதற்காக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த உலகத்திலே ஜனங்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு அலக்களித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு என்றைக்கு கல்வாரியில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எல்லாவற்றையும் மேற்கொண்டாரோ, அன்றிலிருந்து இன்று வரை இயேசுவின் இரத்தத்திற்கு முன்பாக எந்த ஒரு அந்தகார வல்லமைகளும் முன்னால் வந்து நிற்க முடியவில்லை. அவர் இரத்தம் கடந்து வந்து விட்டால்
அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டு விட்டார். அந்த இரத்தத்தை விசுவாசித்து கூப்பிட்டு விட்டார். இயேசுவின் இரத்தம், நான் என்ன சொல்கிறேன் என்றால், மனிதனுக்கு முன்பாய் விலையேறப் பெற்றதாய் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுக்கு முன்பாய் விலையேறப் பெற்றதாய் இருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பில்லை. நான் எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டேன் என்றால், அவர் பாதத்தில் விழுந்து, உமது இரத்தம் என் பாவத்தை கழுவட்டும், நான் ஒரு பாவி, ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்லி என் மனதிற்கு தோன்றின ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளிவந்த பின்புதான் என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் எனக்கு கிடைத்தது. ஒரு தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் எனக்குள் வந்தது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பூமியில் ஊற்றப்பட்ட இரத்தம் என்ன செய்தது? இந்த இரத்தத்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை தான் தேவன் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் குமாரன் சிந்தின இரத்தம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு விலையேற பெற்றது. என் சொந்த குமாரன் என்று பாராமல் உங்களுக்காய் என்னுடைய ஒரே குமாரனை நான் தியாகம் செய்தேனே, அந்த இரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது. தேங்க்யூ ஜீசஸ். என கண்பானவர்களே, அந்த நாட்களிலே ஆசாரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலியிட்டார்கள். இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாய் அந்த மோசே நாட்களில், அப்பொழுது பலியிடுவதற்காக மிருகத்தின் இரத்தம் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டது. நம்முடைய பாவ நிவர்த்திக்காக ஆடுகளை பலியிட்டு தன்னுடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டின் மீது வைத்து பலியிடுவார்கள். அதனுடைய இரத்தம் இந்த பூமியிலே போடப்பட்டது. இரத்தமானது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்பட்டது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே எனக்கு அன்பானவர்களே, அந்நாட்களிலே பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பின்பு வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே சிலுவையில் தொங்கினார். சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். தன் சரீரத்தின் கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த உலகத்திலே சிந்தப்பட்டது. அவர் தேவனுடைய குமாரனாகவும் மனுஷ குமாரனாகவும் இந்த உலகத்திற்கு வந்தார். அதையெல்லாம் நீங்கள் சற்று ஆலோசித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் வந்து மரித்தோரிலே முதற் பேரானவர் ஆனார். கொலேசியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்ப்போமே ஆனால், சபையாகிய சரீரத்துக்கு தகப்பனானவர், எல்லாவற்றிலும் முதல்வனாய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரனுமா ஆனார். அவரே சகலமுமாய் இருந்தார் என்று சொல்லலாம். அவரே எல்லாவற்றிற்கும் சகலமுமாய் இருந்தார். அவர்தான் வார்த்தையாகவும் வந்தார். சகல பரிபூரணமும் அவரால் அவருக்குள் இருந்தது. சகலமும் அவருக்குள் இருந்தது. அவர் வார்த்தையாகவும் இருந்தார். அவர்தான் ஆதியும் அந்தமுமாய் இருந்தார். அல்பா ஒமேகாவுமாய் இருந்தார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுடைய கர்த்தர்.
நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அல்பா கிரேக்க மொழியின் முதல் எழுத்து, ஒமேகா கிரேக்க மொழியின் கடைசி எழுத்து. முதலும் அந்தமுமாய் தொடக்கமும் முடிவுமாய் என் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவருக்குள் அறிவும் ஞானமும் எல்லாவற்றிலும் நிறைவாய் இருந்தது. அவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் நான் தான், என்ன வேணுமா என்னை கூப்பிடு, என்னை பாரு, என்னை பார்த்துட்டுனா எல்லாம் உனக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஜீசஸ். வேற யாரையும் தேடணும்னு அவசியம் இல்லை. ஆதியும் அந்தமுமாய் நான் தான் இருக்க போறேன். எப்போதும் இருக்கிறவராய் இருக்க போறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நான் உன் மத்தியில வந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள கிரியை செய்யும்படியாய் என்னுடைய ரத்தம், இயேசுவின் ரத்தமானது வரப்போகிறது. என்னுடைய ரத்தத்தின் மேல நம்பிக்கை வைத்து அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை நீ நோக்கி பார்ப்ப, கூப்பிடுவ, விசுவாசிப்ப அப்படின்னா அந்த ரத்தம் வற்றி போகிற ரத்தம் அல்ல, அது மரித்து போன ரத்தம் அல்ல, அது அழிந்து போகிற ரத்தமும் கிடையாது, அது காய்ந்து போகிற ரத்தமும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ரத்தமாய் என் இயேசுவின் ரத்தம் ஜீவனுள்ள ரத்தமாய் இன்றைக்கும் ஆராய் பாய்ந்து ஓடுகிறது, ஆராய் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. என கண்பானவர்களே, கானான் பயணத்திலே அந்நாட்களிலே 30-35 லட்சம் மக்கள் வர அந்த இஸ்ரவேல் பயணத்துல கலந்து கொண்டாங்க. கானானுக்கு புறப்பட்டு போறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைஞ்சது நியர்லி ஒரு 15 பேராது இருந்திருக்கலாம். ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது என்ன செஞ்சாங்கன்னா, லட்சக்கணக்கான ஆடுகளை பலியிட்டார்கள். அளவே இல்லை ஆடுகளை பலியிட்டதுக்கு. சாலமோன் ராஜா ஆலய பிரதிஷ்டை செய்யும் போது குறைஞ்சது 4 லட்சம் ஆடுகளுக்கு மேல, மக்கள் 6 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலியிட்டது 4 லட்சம் மக்களுக்கு மேல, ஆடுகளுக்கு மேல. அந்த இடமே இரத்த காடாய் ஓட ஆரம்பித்தது. இரத்த காடுதான் ஆறு மாதிரி ஓட ஆரம்பிச்சது. யோசித்து பாருங்க, ஒரு பாவ நிவர்த்தி செய்வதற்காக, மக்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக, நீக்குவதற்காக, பாவ பரிகாரமாக மிருகம் வெட்டப்பட்டது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது என்ன நடந்ததுன்னா, ஒரு மிருகம் கூட அதுக்கப்புறம் அடிக்கப்படல. அவருடைய ரத்தம், என் இயேசுவின் ரத்தம், என் இயேசுவின் கல்வாரி ரத்தம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியை மூடுகிறது. உலகம் முழுவதும் மூடுகிறது. பூமி முழுவதும் ஒரு ரத்தம் ஊற்றப்படுகிறது, ஆராய் ஓடுகிறது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அவர் ரத்தம் இந்த பூமியில எல்லா இடமும், ஜனங்கள் அவர் ரத்தத்தை நோக்கி அதை விசுவாசித்து கூப்பிடும் போது அவங்க மேல ஓடுது, வழிந்தோடுது. அவங்க எண்ணங்கள் பரிசுத்தமாகுது, அவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க, நாடுகள் மேல விடுதலை வருது, எல்லா கொள்ளை நோயும் மறைந்து போகுது. தேங்க்யூ ஜீசஸ். வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம் கடந்து வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, வெயில் என்கிற நாட்டிலே எழுப்புதல் உருவானது. எனக்கு நல்லா வாசிக்கும் போது புரிந்தது, அந்த எழுப்புதலின் போது இயேசுவின் ரத்தத்தை ஜனங்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள். இயேசுவின் ரத்தத்தை சொல்லி அறிக்கை செய்து ஜனங்கள் கூப்பிடும்போது பரிசுத்த ஆவியானவர், அந்த ரத்தத்தை நோக்கி கூப்பிட்டோன்னா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார்.
அந்த தேசத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டவுடன் எழுப்புதல் வெடித்து சிதறுகிறது. தேங்க்யூ. உங்க வீட்டில் அற்புதம் நடக்கணுமா? உங்க குடும்பத்துல விடுதலை வரணுமா? உங்க நாடு ரட்சிக்கப்படணுமா? நம் நாட்டுல எழுப்புதல் தீ போடப்படணுமா? இயேசுவின் ரத்தத்தை விசுவாசித்து அதில் அன்பு கூர்ந்து அவருடைய கல்வாரியை நோக்கி பார்த்து மீண்டும் ஒரு விசை நமக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் நம் தேசங்களின் மீது ஊற்றப்படும்படியாய், நம் குடும்பத்தின் மீது, நம் சபையின் மீது இறங்கி வரும்படியாய், அந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நம் சபைக்காக, நம் தேசத்திற்காக, அனைத்து மனிதர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய ரத்தம் இல்லாமல் நம்மளால் இனி வாழ முடியாது. அவர் ரத்தம் இல்லாமல் இனி ஆசீர்வாதமாய் மாற முடியாது. அவர் ரத்தம் தான் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. அவருடைய ரத்தம் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். அவர் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிற ரத்தம். இரண்டாவதாக லேவியர் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கியை தரித்து தன் சணல் நூல் ஜல்லத்தை அறையில் கட்டிக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்கினி எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து, தேங்க்யூ லார்ட், பரலோகத்திற்குரிய காரியங்களை மனிதர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறதோ அது பூமியிலும் செய்யப்படுவதாக என்று நம்மளை ஜெபிக்க சொல்லுகிறார். அங்கு செய்யறதா இங்கு செய்யப்படணும். பரலோகத்துல என்ன செய்யறாங்களோ அதை தான் நம்மளும் செய்யணும். நம்ம மனம் போல அல்ல, நம்ம விருப்பம் போல அல்ல. நான் சொல்றேன், தெய்வ பிரசன்னத்துல நிற்கிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த பரிசுத்த வஸ்திரத்தை தருவாருங்க. அந்த பரிசுத்தமான வஸ்திரத்தை நம்ம தரித்து கொள்ளணும். நம் மீது பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கணும். நம்ம எல்லை முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிவேன், ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு பரிசுத்தமான ஒரு வஸ்திரத்தை என் தேவன் கொடுக்கிறார்.
அந்த வஸ்திரத்தை நம் உடுத்திரர்களாய் மாற வேண்டும். நீதியின் சால்வையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை தரித்திருக்க வேண்டும். ஏசாயா 61:10 வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதை நீங்கள் பெற்றாகிவிட்டதா? நீங்கள் பெற்றுவிட்டேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? அதை பெறாமல் பரலோகத்திற்கு போக முடியாது, அவரை சந்திக்க முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் வஸ்திரமும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிப்பதன் மூலமாய் கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தினால் நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்களுக்கு அது லட்சியமாய் கடக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் ரத்த சாட்சியா இந்த உலகத்துல நிறைய பேர் மறிக்கிறாங்கல்ல, அவருக்காய் ஊழியம் செய்து. இயேசுவுக்காய் எத்தனையோ பேர் எரிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க ஒவ்வொருவருக்கும் வெள்ளங்கி கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. ரத்த சாட்சியா மறிக்கிறது லேசான விஷயம் இல்லைல்ல. அந்த வெள்ளங்கி கொடுக்கப்படும். யாருக்கெல்லாம் அந்த ஸ்லாக்கியம் இருக்குதோ எனக்கு தெரியல. வெளிப்படுத்தல் 7:9 சொல்லுகிறது, பரலோகத்தில் நடக்கும் காரியம் என்னன்னா, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிடமிருந்து வந்தது, ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலிகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். பாருங்க, எல்லா சகல ஜாதி, சகல ஜனம், சகல கோத்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அவங்க நடுவில் திரளான ஒரு கூட்ட ஜனம் வெள்ளை அங்கி தரித்து தங்களில் குருத்தோலை ஏந்தி ஆண்டவருக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறாங்களாம். இது யார்? இந்த பரிசுத்தவான்கள் யார்? இவர்களுக்கு எப்படி இந்த வெண்மையானது நடந்தது? வெளிப்படுத்தல் 7:14 சொல்லுகிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். அப்போ ஆண்டவருக்காக இந்த உலகத்துல மிகுந்த உபத்திரவப்பட்டவங்க. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தார்கள். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் ரத்தத்தினால தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தார்கள். இரவு பகல் ஆண்டவருக்காய் உழைத்தவர்கள், ஆண்டவருக்காய் பாடுபட்டவர்கள், இரவு பகலாக வாழ்க்கையே தேவனுக்காக நிந்திக்கப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், சரீரத்தை தேவனுக்காய் ஒப்பு கொடுத்தவர்கள், சிங்காசனத்தவர் வீற்றிருக்கிற இவர்களுக்குள் வாசமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அங்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும், இயேசுவுக்காய் வாழ்ந்த அனைவருக்கும், இயேசுவுக்காய் பாடு உணித்த அனைவருக்கும் வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. தேவன் நம்மளை காணும்போது இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த வெண் வஸ்திரத்தை பார்க்கிறார். அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு தான் அந்த வெண் வஸ்திரம் நம்ம தரித்திருக்கிறோம். அதை தேவன் பார்க்கிறார். நம்ம மனம் திரும்பி இருக்கணும். மனம் திரும்பினவங்கள ரொம்ப ஆண்டவர் தன்னை யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள அவர் சிட்சிக்கிறார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அந்த உலகத்துல வாழணும். அந்த வெண்வஸ்திரத்தை பெறதுக்கு தவறிடக்கூடாது. சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறதுக்கு இப்பவுமே தகுதி உள்ளவங்களாக மாறணும். தேவ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துக் கொள்ளுங்க. வேற எதையும் மைண்ட்ல வைக்காதீங்க.
ஒரு தெய்வீக சமாதானம் நம்மளை நிரப்ப போகிறது. கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார். கடைசியாக பரலோகத்தில் ரத்தம், இயேசுவின் ரத்தம் சாத்தானை அழித்து பாவிகளை மீட்டு, இயேசுவின் ரத்தம் இந்த உலகத்துல சாத்தானை அழிக்கிறதுக்கும் மக்களை மீட்கிறதுக்கும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் அற்புதம் செய்யறதுக்கும் அவருடைய ரத்தம் போதுமானதா இருக்கிறது. வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. பிதாவானவர் நம்மீது உள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தான் அவர் பார்க்கிறார். நம்மளை பார்க்கும்போது அவர் ரத்தம் நம்மளை மூடி இருக்குது. பிதாவானவர் நம்மளை கூப்பிடும் போது பார்க்கும்போது, ஓ என் குமாரனுடைய என் மகனுடைய ரத்தம் இவங்களை மூடி இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய்தான் நான் சொல்றேன், கிருபாசன தண்டையில் நம்ம சேர முடியும். பிதாவின் அண்டையில் நம்ம போறதுக்கு அவர் ரத்தத்தினாலதான் போக முடியும். ரத்தம் உங்ககிட்ட இருக்குதா? உங்க மேல இயேசுவின் ரத்தம் இருக்குதா? உங்க கரத்துல இயேசுவின் ரத்தத்தை வச்சிருக்கிறீங்களா? உங்க வாயில வார்த்தை பேசும்போது இயேசுவின் ரத்தம் பாய்ந்து ஓடுதா? உங்களுக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஆராய் ஓடுகிறதா? எபிரேயர் 10:19 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறது. நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்? சாதாரண ஆளாவா இருக்கிறோம்? தைரியமா தானே இருக்கிறோம்? கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறபடினால நம்மளை யாரும் தொட முடியல தானே, நம்மளை யாரும் அழிக்க முடியல தானே, நம்ம ஆத்துமாவை யாரும் நஷ்டப்படுத்த விட முடியும் தானே. நமக்கு தெரியும் தானே நமக்கு இயேசு போதும்னு. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் தானே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இதற்கு காரணம். வெளிப்படுத்தல் 5:10 சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஆவியின் கிரியைகளை வெளியரங்கமாக்குறது. அவர் ரத்தம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியின் கிரியைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மூலம் ரத்தத்தின் மூலமாக கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் யார் மேலெல்லாம் ரத்தம் இருக்குதோ, இயேசுவின் ரத்தம் இருக்குதோ, அவங்க மூலமா கிரியை செய்கிறார். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் ரத்தம் இருக்கிறபடினால அது எப்படி வந்துச்சுன்னா, ஜலத்துல முங்கி ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்தாவியை நம்மை நிரப்பி அவர் ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்து இந்த பூமியிலே நம்மளை ஒரு மனமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இயேசுவின் ரத்தத்தோடு இணைந்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், கட்டாயம் தேவனுடைய அபிஷேக ஆவியை பெறணும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். உங்க ரத்தத்தில் வார்த்தை, பரிசுத்த வார்த்தையா அவங்க வாயிலிருந்து வெளியே வரணும். சிலுவையும் ரத்தமும் இல்லாம வார்த்தை மட்டும் படிச்சுட்டே இருந்தா அற்புதம் நடக்காது. நான் என்ன சொல்றேன், வார்த்தையும் ரத்தமும் சேர்ந்து இருக்குது. பரிசுத்த ஆவியின் ஆனரும் ரத்தமும் சேர்ந்து இருக்கிறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் நம்மளோடு கூட இணைந்து இருக்கிறாங்க. இயேசுவின் ரத்தத்தை விசுவாசத்தினால உரிமையோடு யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. உங்க மேலதான் அந்த ரத்தம் ஊற்றப்பட்டிருக்குது. உங்களை கழுவி இருக்குது, உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறது. துடிதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவனுடைய ரத்தத்திற்கு, வார்த்தைக்கும் என் ஆவியானவர் வெளிப்படுகிறார். அவர் நம்ம பாட்டு பாடும்போது, துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது அவர் வெளிப்பட்டு மகிமை பண்ணணும்னு விரும்புறாரு. ரத்தத்தின் வல்லமை ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அந்த வல்லமை ரத்தத்தை வார்த்தையினால அறிக்கையிடும் போது விடுதலைய ஒரு நபருக்குள்ள கொடுக்கிறது. இன்னைக்கு அந்த அற்புதத்தின் வல்லமையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ரத்தத்தினாலே உங்களை மூடுங்கள், உங்கள் பிள்ளைகளை மூடுங்கள், உங்கள் குடும்பத்தை மூடுங்கள், உங்கள் சபையை மூடுங்கள், நம் தேசத்தை மூடுங்கள். அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே ஆவியில் நிறைந்து மூடுங்கள். இயேசுவின் ரத்தத்தை விசுவாசத்தினால், அவர் ஆவியினாலே உங்கள் ஆத்தும சரீரத்திலே நிரம்பி வழியத்தக்கதாக ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் ரத்தத்தினால்
பிசாசுகள் நமக்குள் வர முடியாதபடி ஓட ஓட விரட்டுங்கள், ஓட ஓட விரட்டுங்கள். மரண நதியை வற்றி போக பண்ணுங்கள். இந்த கொரோனா வைரஸை வற்றி போக பண்ணுங்கள். அது செயலிழக்காமல் போகும்படியாய் உங்கள் வாயிலிருந்தே ரத்தம் தோய்ந்த வார்த்தைகள் வெளியே வருவதாக, இரத்தத்தினால் மூடப்பட்ட வார்த்தைகள் வெளியே வருவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை விசுவாசத்தோடு கட்டவிழுங்கள். கர்த்தர் நம்மில் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எவனோ ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலே சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசுகளை ஜெயித்தார்கள். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு இந்த இரக்கத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாய், நாம் விடுதலை ஆகும்படியாய், நம் சுகமாகும்படியாய், நம் அற்புதத்தை பெறும்படியாய் ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். அவர் தாமே மகிமைப்படுவாராக, அவர் தானே கிரியை செய்வாராக. உங்கள் வீடுகளில் ஒரு வல்லமை இறங்குவதாக, அவர் அபிஷேகம் இறங்குவதாக, தேவ வல்லமை மகிமையாய் ஆட்கொள்வதாக. இயேசுவின் வல்லமையின் கரத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே மகிமைப்படும். இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை எடுத்துக்கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.